பூரிக்கு மசால் செய்யும் போது எப்பவும் உருளைக்கிழங்கு போட்டு செய்யாம ஒரு தடவை சக்கரவள்ளி கிழங்கு போட்டு செஞ்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். உருளைக்கிழங்குல பண்ற மசால் மாதிரியே தாங்க, ஆனா சக்கரவள்ளி கிழங்குன்றதுனால கொஞ்சம் காரம் அதிகமா சேர்த்து பண்ணிக்கலாம். இப்ப நான் காமிச்சிருக்கிற அளவு கிழங்கு கழுவிட்டு இட்லி பாத்திரத்துல தண்ணி ஊத்தி இட்லி தட்டுல வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி கொதிச்ச நேரத்துல இருந்து 10 நிமிஷம் கரெக்டா வெந்துருங்க. நான் இதுல பாதி கிழங்கு தான் மசால் பண்ண போறேங்க. இதுக்கு தாளிக்கிறதுக்கு சின்னதா 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன், ஒரு தக்காளி வெட்டி வச்சுக்கலாம். இது கூட 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி, ஒரு 5 பல் பூண்டு அரைச்சு வச்சுக்கலாம், 3 சேர்த்து. பூண்டு ஆப்ஷனலுங்க, வேண்டானா இஞ்சியும் பச்சை மிளகாய் மட்டும் அரைச்சு வச்சுக்கோங்க. ஒரு கடாயில ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு கடுகு கொஞ்சம் சோம்பு தாளிச்சுக்கலாம். நீங்க வேணும்னா பெருங்காயத்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. வெட்டி வச்சிருக்க பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கொஞ்சம் சிம்ல வச்சு நல்லா வதக்கிக்கலாம். கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் பிரவுன் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ நான் இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்சு வச்சிருக்கேன் பாருங்க, அதை சேர்த்துக்கலாம். நான் இது கூட மிளகாத்தூளும் சேர்க்க போறேன், அதனாலதான் 2 பச்சை மிளகாய் சேர்த்திருக்கேன். இஞ்சி பூண்டு நல்லா பச்சை வாசம் போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகாய் தூள் வேண்டாம்னா நீங்க பச்சை மிளகாய் இன்னும் 2 கூட சேர்த்து போட்டு அரைச்சுக்கோங்க. இப்ப இது கூட ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தலாம், ஏன்னா இந்த தூளெல்லாம் கொஞ்சம் பச்சை வாசம் போகணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும், ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். இப்ப இந்த டைம்ல பாத்தீங்கன்னா கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இதுல நான் 3 பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். இது நல்லா தோல் உரிச்சிட்டு ஸ்பூன்லயே கொஞ்சம் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். இது நல்லா சூடா இருக்கு, அதனால ஸ்பூன் வச்சு மேஷ் பண்ணிக்கோங்க. இல்ல நல்லா ஆறிடுச்சுன்னா அப்படியே கையிலேயே மேஷ் பண்ணி விட்டுக்கலாம். சக்கரவள்ளி கிழங்கு கொஞ்சம் இனிப்பா இருக்கும், அதனாலதான் கொஞ்சம் காரம் சேர்த்து போட்டிருக்கேன். இந்த 3 நிமிஷம் கொதிச்ச தண்ணியோட இந்த கிழங்கு மசிச்சு வச்சதையும் உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்ல ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சீங்க அப்படின்னா எல்லாம் சேர்ந்து வந்து சூப்பரா மசால் ரெடி ஆயிரும். நீங்க வேணும்னா ஒரு ஸ்பூன் பொட்டுக்கல்ல பொடிச்சு கூட நீங்க இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம், இன்னும் கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுக்கும். மசால் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன். நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா தூவிட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. கரெக்டான கன்சிஸ்டன்சில இருக்கு. இது ஆஃப் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் இப்படியே விட்டீங்கனாலும் நல்லா கெட்டியாகும். அதனால உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், மசால் ரெடி ஆயிருச்சு. சக்கரவள்ளி கிழங்குல நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அதை ஸ்நாக்ஸா மட்டும் சாப்பிடாம இந்த மாதிரி ரெசிபிஸா செஞ்சு கூட நம்ம சாப்பிடலாம். மசால் ரெடியான அடுத்தது என்னங்க, சுட சுட பூரி சுட்டு வச்சு சாப்பிட வேண்டியதுதான். கத்திரிக்காவும் சக்கரவள்ளி கிழங்கு போட்டு நான் பொரியல் பண்ணிருக்கேன், சக்கரவள்ளி கிழங்கு ஃப்ரையும் பண்ணிருக்கேன். இந்த கிழங்குல வேற என்ன ரெசிபி பண்ணலான்றது எனக்கு கமெண்ட்ல நீங்க சொல்லுங்க. இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு இந்த ரெசிபியை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.